ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். நான் உங்களோட எம்ஆர் விச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மேட் மேக்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா. ஸோ அந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. நேற்றைக்கு வந்துட்டு ப்ரீமியர் ஷோ வந்துட்டு எல்லா சினிமாலையும் போட்டவங்க, பட் இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிற இடம் குரோரெக் சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். மேட் மேக்ஸ் படம் எல்லாருமே பார்ட் 1 கூடுதலான பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க கட்டாயம் வந்துட்டு பாருங்கள். தமிழ் ஜோகி, தமிழ் டப்பிங்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. அது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்குமே அது ஒரு விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி. மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். நம்மளை வந்துட்டு குரோரெக் சினிமா வந்துட்டு இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ அதை போய் பாருங்கள். அண்ட் குரோரெக்ஸ் என்னன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் உள்ள ஒரு சினிமா. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் பார்க்குறதுக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு படம் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்கு முதல் மெக்டோவில் சின்னதாக ஒரு பசியாறிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு மெக்டோவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ சாப்பிட்டு அப்படியே படத்தை பார்க்க போவோம். ஸோ என்னோட சேர்ந்து வாங்க, படத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே படத்தோட ரிவ்யூவையும் வந்துட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். ஆரம்பிக்கிறாங்களா? கைஸ் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா. ஸோ இந்த படத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்டு வந்தோம். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க படத்தை பற்றி பார்க்கலாம். படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியான ஒரு ஸ்டோரின்னா, பார்ட் 1க்கு முன்னுக்கு என்ன நடக்குதுன்ற ஸ்டோரியை தான் செகண்ட் பார்ட்டில் காட்டியிருக்காங்க. பார்ட் 1 வந்துட்டு ஒரு இடப்பட்ட காலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த இடப்பட்ட காலத்துக்கு முன்னுக்கு நடக்கிற ஸ்டோரியை தான் இந்த செகண்ட் பார்ட்டில் காட்டியிருக்கிறாங்க. ஃபியூரியஸான்ற கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சுது, அண்டு எப்படி அந்த இடத்துக்கு போச்சுது, அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்துச்சுது, அதுக்கப்புறமா எப்படி அந்த கேரக்டர் அப்படியே வளர்ந்துக்கிட்டு போச்சுன்ற ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மெயினாக அந்த கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு விறுவிறுப்பாக ஒரு வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அந்த ஸ்டோரியை. 2 கேங்கை வந்துட்டு காட்டியிருக்காங்க. அந்த கேங்கை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்ட் 1ல் வந்து அதே ஒரு கேங் குரூப் தான். அதே மாதிரி 2வது ஒரு கேங் குரூப் காட்டியிருக்காங்க. அது ஐயோ என்னடா ஏதோ அந்த கேஜிஎஃப்ல வந்துட்டு சும்மா கும்பலாக திரிவாங்க தெரியுமா, அதை விட ஒரு டபுள் மடங்கா அந்த 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 வில்லனுக்கு பின்னால வந்துட்டு பைக்ல வந்துட்டு அந்த ஸ்டண்ட் ஆகட்டுக்கும், அந்த பைக் ரைட் ஆகட்டுக்கும், அம்மா வேற மாதிரி செஞ்சிருக்காங்க படத்துல. மெயினாக வந்துட்டு நாங்கள் குரோரெக்ஸில் பார்த்தது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு சும்மா அப்படி முன்னுக்கு இருந்து பார்க்க வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரியை வந்துட்டு சின்னதாக சொல்லி முடிச்சுட்டேன். சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது படத்தில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மறக்காமல் போயிட்டு படத்தை தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஐமேக்ஸில் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க போங்க. அப்போ தான் நம்மளோட அந்த ஸ்டோரி கட்டாயமாக புரியும். நீங்கள் அதை பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2க்கு படம் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் ஸ்டோரி உங்களுக்கு சுத்தமாக விளங்காது.
அவ்வளோதாங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐமேக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டே இருக்கும். அப்போ தான் நீங்களும் என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த சப்போர்ட்டால் தான் நான் வந்துட்டு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கோ ஸோ இந்த யூடியூப் இதை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளுது உங்களை மாறிவிட்டு சி பாய் பாய் பீஸ்.